கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம இதுவரைக்கும் 1வது சங்கீதத்திலிருந்து 79வது சங்கீதம் வரைக்கும் தியானித்து முடித்து விட்டோம். இன்னைக்கு 80வது சங்கீதத்தை குறித்து தான் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 19 வசனம் இருக்குது. இந்த சங்கீதத்தை எழுதினது ஆசாப். இந்த சங்கீதத்தினுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது, ஏற்கனவே நம்ம பார்த்த 79வது சங்கீதத்தில் இருக்கிற கண்டினியூஷன் தான் நம்ம இந்த சங்கீதத்திலையும் பார்க்க போகிறோம். அந்த சங்கீதம் பார்த்தபோதே அந்த பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப ஷார்ட்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் 2 தடவை அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. முதல்ல பார்க்கும்போது எகிப்தில் இருக்கிறாங்க, 2வது பாபிலோனில் இருக்கிறாங்க. முதல் அடிமைத்தனத்திலிருந்து மோசேயின் மூலமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களே கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு வருகிறார். அங்கே இருக்கிற மற்ற ஜாதிகளை எல்லாத்தையும் துரத்தி விட்டு இந்த ஜனங்களை அங்கே குடியமர்த்துகிறார். அதற்கு பிறகு உள்ள காலங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கர்த்தரை விட்டு பின்வாங்கி அந்நிய தேவர்களை வணங்கி அந்நிய தேவர்களுக்கு தூபம் காட்டி பிள்ளைகளை தீக்கடக்க பண்ணி கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படியாமல், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறதுக்கு செவியை சாய்க்காமல், தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை கொலை செய்கிறவர்களாக இருந்தாங்க. பல தடவை கர்த்தர் அவர்களுக்கு வார்னிங் கொடுத்த பிறகும் அவங்க திரும்பி கர்த்தரிடத்துல வரவே இல்லை. எப்பெல்லாம் கர்த்தர் இவங்களை சுற்றி இருக்கிற மற்ற ஜாதியர்களை எழுப்பி இவர்களை அழிக்கிறாரோ அந்த டைமில் இவங்க என்ன பண்ணுவாங்க, கர்த்தரை தேடுவாங்க. கர்த்தர் அவர்களை விடுவிப்பார். கடைசியாக எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போவான். அங்கே இவங்க 70 வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை எரேமியா ஜனங்களிடத்தில் சொல்கிறான். ஆனாலும் அவங்க என்ன பண்ணலை, திரும்பி கர்த்தரிடத்துல வரலை. எப்படி எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொன்னாரோ அதே வார்த்தையின்படியே நேபுகாத் நேச்சர் இஸ்ரவேல் ஜனங்களை சிறைபிடித்து கொண்டு போகிறார். அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க. அந்த டைமில் அவங்க ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பந்தான் இந்த 80வது சங்கீதம். இங்கே நீங்கள் பார்க்கும்போது 3வது வசனத்திலையும் 7வது வசனத்திலையும் 19வது வசனத்திலையும் பார்க்கும்போது, தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்படின்னு இருக்கும். ஒரே வசனம் தான், அது 3 வசனமும் ஒரே வசனத்தை தான் ரிப்பீட்டடாக எழுதப்பட்டிருக்கும். தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்படின்னா, இன்னும் மறுபடியும் இவங்க இப்போ அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அந்த இடத்துலேருந்து எங்களை திருப்பி எங்களுடைய சுய தேசத்துக்கு கொண்டு வாரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தரை எப்படி என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியம். இங்கே பார்க்கும்போது இஸ்ரவேல் மேய்ப்பரே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரும் தேவன் தான், கர்த்தர் தான். கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவரும் கர்த்தர் தான். அப்போ 3 விதமாக இப்போ நம்ம நார்மலாக எப்படி சொல்லி ஜெபம் பண்ணுவோம், எங்கள் அன்பின் பிதாவே அப்படின்னு சொல்லுவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே அப்படின்னு சொல்லுவோம். சேனைகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே இப்படி சொல்லுவோம். இந்த மாதிரி நம்ம கர்த்தரை என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டார்டிங் ஜெபம் பண்ணும்போது எங்கள் அன்புள்ள பிதாவே அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. இது மாதிரி இங்கே எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இஸ்ரவேலின் மேய்ப்பரே அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ஒரு மேய்ப்பராக தான் இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ஆட்டு மந்தையாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறவரே, இங்கே யோசேப்பு மட்டும் கிடையாது, அந்த ஃபுல்லு அவங்களுடைய எல்லா 12 கோத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் மேய்ப்பர் தான். அந்த 12 கோத்திரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆடுகள் தான். இப்போ நமக்கு தெரியும், அவர் கேருபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் மோசேயை கொண்டு ஆசரிப்பு கூடாரம் செய்யும் போது அதில் பார்த்தீங்க அப்படின்னா
பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அதே மாதிரி வெளியே பார்க்கும்போது ஒரு பிரகாரம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கேருபீன்கள் மத்தியில் இருந்து தான் கர்த்தர் வந்து மோசையோட பேசுவார். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2வது வசனத்தில் பார்க்கும்போது, எப்ராஹிம், பென்யமீன், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்துடலும். இப்போ தான் ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவருடைய கண்டிஷன் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத இப்போ தான் சொல்கிறாரு. பென்யமீன், மனாசே, எப்ராஹிம், இது வந்து 3 கோத்திரத்தை குறிக்கிறது. இந்த எப்ராஹிம், மனாசே வந்து யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள், பென்யமீன் வந்து யோசேப்பினுடைய சகோதரன். ஆனால் இங்கே 3 சொன்னாலும் மேலே நீங்கள் ஃபஸ்ட்டு வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யோசேப்பு அப்புறம் பென்யமீன் இவங்க 2 பேரை குறித்து தான் இந்த வார்த்தைகள் இருக்குது. அப்படின்னாலும் இது மொத்தமாக இஸ்ரவேல் ஜனங்களை வந்து ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிற ஒரு சங்கீதம் தான். தேவனே எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். இவங்களுக்கு இப்போ என்ன தேவை? ஒரு ரட்சிப்பு. பாபிலோனில் அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க, அங்கே இருந்து இவங்களுக்கு ஒரு விடுதலை வேணும், ரட்சிப்பு வேணும். அப்போ கர்த்தர் இப்போ என்ன பண்ணிட்டார்? அவருடைய முகத்தை வந்து திருப்பி கொண்டார். உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே 1வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த பிரகாசியம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கும். 7வது வசனத்திலையும் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு இருக்கும். 19வது வசனத்தில் பார்க்கும்போதும் பிரகாசிக்க பண்ணும் அப்படின்னு இருக்கும். கர்த்தருடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து சங்கீதம் 68 நம்ம தியானித்த போதே ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மோசேயினுடைய முகம் வந்து எப்படி பிரகாசித்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஃபுல்லாக நான் வந்து அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இவர் என்ன விண்ணப்பம் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், எது வரைக்கும் நீங்கள் எங்கள் மேலே கோபமாக இருப்பீங்க? நீங்கள் எங்களுக்கு கண்ணீராகிய அப்பத்தையும் போஜனத்தையும் எங்களுக்கு கொடுத்தீங்க, மிகுதியான கண்ணீரையும் எங்களுக்கு பானமாக கொடுத்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. இவங்களுடைய கண்ணீர் தான் இப்போ அவங்களுக்கு தண்ணீராகவும் அவங்களுக்கு போஜனமாகவும் சாப்பாடாகவும் இருக்கிறது. இவங்களுடைய அயலார்கள் இவங்களை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க, இவங்களுடைய சத்துருக்கள் இவங்களை பார்த்து பரியாசம் பண்ணுறாங்க. அதனால மறுபடியும் இவர் கேட்குறாரு, சேனைகளின் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரோம், உங்களுடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு இவர் வந்து முன்னாடி நடந்த ஒரு காரியத்தை வந்து சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இவங்க வந்து முன்னாடி எங்கே இருந்தாங்க? எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. 8வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது, எகிப்திலிருந்து ஒரு திராட்சை கொடியை கொண்டு வந்து ஜாதிகளை துரத்தி விட்டு அதை நாட்டினீர், அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது, அதன் நிழலால் மலைகளும் அதன் கிளைகளால் திவ்யமான கேதுருக்களும் மூடப்பட்டது, அது தன் கொடிகளை சமுத்திரமட்டாகவும் அதன் கிளைகளை நதிமட்டாகவும் பரவ விட்டது. இந்த எகிப்திலிருந்து கொண்டு வந்த அந்த திராட்சை கொடி எது? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அவங்கள வந்து ஒரு திராட்சை கொடியாக எங்கே கம்பேர் பண்ணியிருக்கு. நம்ம 1வது வசனத்தில் பார்க்கும்போது ஆட்டு மந்தைக்கு இவங்கள வந்து கம்பேர் பண்ணி அவர் சொல்கிறாரு. அப்போது எகிப்தில் இருந்து இந்த திராட்சை செடியாகிய திராட்சை கொடி ஆகிய இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே இருக்கிற கானான் தேசத்துலேயும் இருந்த அந்த ஜாதிகளை எல்லாத்தையும் அவங்க துரத்தி விட்டு அந்த கொடியை எங்கே நாட்டினார்? கானான் தேசத்தில் நாட்டினார். அந்த இடத்துல அது வேரூன்றி அந்த தேசம் எங்கும் அது படர்ந்தது. அவங்க ஜெனரேஷனாக அங்கே இருந்தாங்க, ஃபுல் தேசமும் அவங்க வந்து நிரப்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த 11வது வசனம் வரைக்கும் இருக்குது. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12-13வது வசனத்தில், இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டீர்? காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்ந்து போடுகிறது. இப்போ அந்த திராட்சை கொடிகளினுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? இவங்கள சுற்றி இருந்த அந்த வேலியை எடுத்து போட்டுட்டார். இதனால் என்ன நடக்குது? வெளியே இருந்து காட்டு பன்றிகள் வந்து
இந்த திராட்சை கொடியை வந்து மேய்ந்து போடுகிறது, அது உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் வந்து அதை மேய்ந்து போடுகிறது. இப்போ லிட்ரலாக நம்ம பார்க்கும்போது ஒரு திராட்சை தோட்டம் இருக்குதுன்னா அந்த திராட்சை தோட்டத்தை சுற்றி என்ன பண்ணுவாங்க, ஒரு வேலி போடுவாங்க. அந்த வேலி போடும்போது வெளியே இருந்து வேறு மிருகங்களோ இல்லைன்னா இந்த பன்றி இந்த மாதிரி மிருகங்கள் எதுவுமே உள்ளே வராது. இந்த வேலி வந்து இந்த திராட்சை கொடியை வந்து பாதுகாக்கும். அப்போ இங்கே பார்க்கும்போது திராட்சை கொடி அப்படின்னு சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள், அதை சுற்றி இருக்கிற வேலி அப்படிங்கிறது கர்த்தர் தான். இப்போ கர்த்தர் அந்த பாதுகாப்பு வளையத்தை என்ன பண்ணிட்டாரு, எடுத்துட்டாரு. காரணம் இவங்க செய்த தவறு, இவங்க வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கல, இவங்க வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனாங்க. அப்படிங்கிற காரணத்தினால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த வேலிங்கிறது அந்த பாதுகாப்பை அங்கேருந்து எடுத்துட்டாரு. எடுக்கும்போது என்னாச்சு, மற்ற அவங்கள சுற்றி இருக்கிற ஜனங்கள் வந்து இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. எப்படி ஒரு வேலி இல்லாத ஒரு திராட்சை தோட்டத்துக்கு நடக்குமோ அதுபோல் இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிச்சுவேஷன்ஸும் இருக்குது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த திராட்சை செடியை விசாரித்தரலும் அப்படின்னு கேட்குறாரு. சேனைகளின் தேவனே திரும்பி வாரும், வானத்திலேருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தரலும். இப்போ வந்து என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் வந்து இவங்களை விட்டு போயிட்டார். இவங்க கேட்குறாங்க, நீங்கள் திரும்பி வாங்க, வந்து இந்த திராட்சை செடியை கண்ணோக்கி பார்த்து எங்களை விசாரித்தரலும் அப்படின்னு கேட்குறாரு. உம்முடைய வலதுகரம் நாட்டின கொடியையும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாட்சி தரலும். அப்போ எங்கே சொல்கிறாரு, நம்ம ஏற்கனவே 8வது வசனத்தில் பார்த்தோம் இல்லையா, எகிப்திலிருந்து இந்த திராட்சை கொடியை கர்த்தர் கொண்டு வந்து அங்கே இருந்த ஜாதிகளை துரத்தி விட்டு அதை வந்து அந்த இடத்துல நாட்டினார். அதே தான் இங்கேயும் 15வது வசனத்தில் சொல்லியிருக்கு, நீர் நாட்டின உம்முடைய கொடியையும் வந்து நீர் திடப்படுத்தின இந்த கிளையையும் கடாட்சி தரலும். அது அக்னியால் சுடப்பட்டு வெட்டுண்டு போயிட்டு உம்முடைய முகத்தின் பயமுறுத்துதலால் அழிந்து போகிறார்கள். இப்போ கர்த்தருடைய கோபத்தின் காரணமாக, கர்த்தருடைய உக்கிரத்தின் காரணமாக அங்கே வந்து ஃபுல்லாக அழிக்கப்படுகிறது. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, எருசலேமை வந்து ஃபுல்லாக முற்றுகை போட்டு சாலமோன் கட்டின எருசலேம் தேவாலயத்தை இடித்து தீக்கு இரையாக்கி அங்கே இருக்கிற நகரங்களை எல்லாத்தையும் இடித்து பட்டணத்தை எல்லாத்தையும் தீக்கொளுத்தி ஜனங்களை என்ன பண்ணியிருக்காரு, சிறைபிடித்து கொண்டு போனார். அதனால தான் இங்கே பார்க்கும்போது இந்த திராட்சை கொடியாகிய இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அது சுடப்பட்டும் வெட்டப்பட்டும் போகிற ஒரு சூழ்நிலையாக இருக்குது. 16வது வசனம். இப்போ இவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், நீங்கள் திரும்பி வாங்க, உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிப்பீங்க, அப்போ நாங்கள் வந்து ரட்சிக்கப்படுவோம், இனிமே நாங்கள் வந்து உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பீங்க, அப்பொழுது நாங்கள் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார். இந்த சங்கீதத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது மாதிரி கர்த்தரை விட்டு பின்வாங்கக்கூடாது, அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது, விக்கிரகங்களை வணங்கக்கூடாது, கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நியாயப்பிரமாணங்களுக்கும் கீழ்ப்படியணும், அதை கேட்கறதுக்கு செவி சாய்க்கணும், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொல்கிற வார்த்தைகளை நம்ம வந்து கேட்கணும், அதன்படி நடக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி செய்யாமல் போனால் இப்போ பாதுகாப்பு இல்லாத ஒரு திராட்சை செடி இல்லைன்னா திராட்சை தோட்டத்துக்கு என்ன நடக்குமோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான். இப்போ எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்ததோ அதே மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையிலையும் வரும். கர்த்தருடைய கோபத்துக்கு நம்ம ஆளாகக்கூடாது, அதில் நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒருவேளை நம்ம கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கண்ணீர் தான் உணவு, கண்ணீர் தான் தண்ணியாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில் வரும் அப்படின்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. இப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இவங்க வந்து ஒரு பரியாசம் பண்ணுற ஒரு கேரக்டராக மாறி போகிறாங்க. உண்மையிலே பார்த்தோன்னா தேவனுடைய சொந்த ஜனங்கள், அதையும் மற்றவங்க வந்து இவங்கள ஒரு கேலி கிண்டல் பண்ணுற ஒரு கேரக்டராக இவங்க மாறி போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வந்து ஒரு ரொம்ப வேதனையான ஒரு காரியம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஒரு ராஜா இருக்கார் அப்படின்னு சொன்னால், அந்த ராஜாவுக்கு ஒரு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளைக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பெக்ட் மற்றவங்க கொடுப்பாங்க?
வெளியே போகும்போதோ வீட்டில் என்ன மாதிரியான காரியங்கள், எப்படி நிறைய சர்வன்ஸ் இருப்பாங்க, எப்படி ஒரு லக்ஸுரி லைஃப் அந்த பிள்ளைக்கு இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் தான் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களும் கர்த்தரும் இருந்தது. ஆனால் கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் இவங்க ஒரு ராஜாவினுடைய பிள்ளைகளாக அவங்க வாழ்ந்தாங்க. ஆனால் எப்போ ராஜா சொல்கிறத கேட்காம போனாங்களோ அப்போது அவருடைய பிள்ளைகள் இல்லை அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் அங்கே வந்துச்சு. அங்கே வரும்போது என்னாகும், எல்லாமே அப் அண்ட் டவுன் ஆயிரும். இது வரைக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு ராஜாவினுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த அந்தஸ்து, அந்த பதவி போன உடனே நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி ஆகிடும் இல்லையா? அப்போது என்ன பண்ணுவாங்க, கேலி கிண்டல் பண்ண தான் செய்வாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க, சிரிப்பாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யும், உலக பிரகாரமாகவே நடக்கும். அந்த ராஜாவினுடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த அதிகாரம் இருக்கிற வரைக்கும் தான் அந்த மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் கௌரவமும் எல்லாமே கொடுப்பாங்க மற்ற சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களும். அந்த அந்தஸ்து, அந்த பதவி இல்லை அப்படின்னு சொன்னால் யாருமே மதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் இந்த ஜனங்களுக்கும் ஏற்பட்டது. கர்த்தரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க ராஜாவுடைய பிள்ளை மாதிரி இருந்தாங்க. ஆனால் கர்த்தரை விட்டு இவங்க எப்போ மாறிட்டாங்களோ, எப்போ அந்த வேலி அவங்கள விட்டு போயிடுச்சோ, அவங்க மறுபடியும் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு கேலி கிண்டல் பண்ணுற ஒரு கேரக்டராக மாறி போனாங்க. அதில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இப்போ எப்போவுமே அந்த ஆண்டவருடைய பிள்ளை அப்படிங்கிற அந்த ஒரு ஐடென்டிட்டி கார்டு எப்போவுமே நமக்கு இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், தலை நிமிர்ந்து வாழ முடியும். இல்லைன்னு சொன்னால் எப்போவுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு பரியாசமும் நிந்தையும் பண்ணுற ஒரு கேரக்டராக நம்முடைய வாழ்க்கையை மாறிவிடும். அதில் கொஞ்சம் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இனி ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்த ஒரு மனுஷன் இருந்தான். யோபு 1வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இங்கே சாத்தான் கர்த்தரிடத்துல என்ன சொல்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ அப்படின்னு கேட்குறான். இப்போ கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, யோபுவையும் யோபுனுடைய வீட்டையும் அவனுடைய சம்பத்தையும் அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறாரு. அதனால் வெளியே இருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, அந்த வேலி அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி உள்ளே எந்த பாதிப்பையும் கொடுக்க முடியாது. ஈவன் சாத்தானாலேயும் வர முடியல. அதனால தான் அவன் போய் என்ன பண்ணுறான், கர்த்தரிடத்தில் கேட்டு பெர்மிஷன் வாங்கி மறுபடி யோபுவையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய குடும்பத்தையும் அவனுக்கு சொந்தமாக இருந்த எல்லாவற்றையும் அவன் அழிக்கிறான். கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் அவனால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறது நம்ம இந்த யோபுவினுடைய அந்த சரித்திரத்தை வாசித்து பார்க்கும்போது ஃபுல்லாக நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இது மாதிரி பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அப்படி தான். கர்த்தருடைய அந்த பாதுகாப்புக்கு உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்க சேஃபாக இருந்தாங்க. ஆனால் அவங்க தப்பு பண்ணதுனால அந்த பாதுகாப்பு, அந்த வேலி அவங்ககிட்ட எடுத்து போடப்பட்டது. யோபு அப்படி கிடையாது. யோபுக்கு அவனை சோதிப்பதற்காக சாத்தான் கர்த்தரிடத்தில் பெர்மிஷன் கேட்டதுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவனை சோதிக்கிறதுக்காக வேண்டி அந்த பெர்மிஷனை கொடுத்தாரு. அப்போ தான் அவனுடைய அந்த வேலி எடுக்கப்பட்டது. சாத்தான் உள்ளே வந்தான். ஆனால் அந்த சோதனையில் யோபு ஜெயித்தான். எதையெல்லாம் அவன் இழந்தானோ அதையெல்லாம் அவன் மறுபடியும் 2 மடங்காக அவன் பெற்றுக்கொள்கிறான். இப்போ யோபுவையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஃபுல்லாகவே யோபு நல்லவன், அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவன், கர்த்தர் சொன்ன எல்லாவற்றின்படி செய்தவன். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி கிடையாது. அதனால் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பனிஷ் பண்ணுறது மாதிரி அந்த சேம் இதில் நம்ம யோபுவையும் பார்க்கக்கூடாது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு. ஆனால் அந்த வேலி அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் 2 பேருக்குமே காமனாக இருந்தது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு பண்ணிட்டாங்க, வேலி எடுக்கப்பட்டது. யோபு
அவனுடைய உத்தமத்தில் அவன் இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த ஒரு டெஸ்ட்டு வைக்கும்போது அந்த சோதனையில் அவன் ஜெயித்தான் கடைசியில். அந்த அப்படி நம்ம வந்து இந்த யோபுனுடைய சரித்திர புத்தகத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்லேருந்தும் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அப்படின்னு சொன்னால், நமக்கும் நம்ம வந்து கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும், வேலி வந்து போடப்பட்டிருக்கும், நம்ம சுற்றி ஒரு வேலி இருக்கும். ஆனால் நம்ம ஒழுங்காக இருக்கிற வரைக்கும் தான் அந்த வேலி வந்து பாதுகாப்பு நமக்கு கொடுக்கும். நம்ம வந்து ஒழுங்காக இல்லை, கர்த்தரை விட்டு பின்வாங்கிட்டோம், கீழ்ப்படியாமல் போயிட்டோம், ஆண்டவருடைய பிள்ளையாக நம்ம இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும், வேலி வந்து எடுக்கப்படும், சத்ரு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடுவான். இவ்வளோதான் இந்த சங்கீதம். ரொம்ப சிம்பிளான ஒரு சங்கீதம் தான். ஒரு சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். நேபுகாத் நேச்சர் வந்து சிறைப்படுத்தி கொண்டு போகும்போது அந்த எப்படி அவன் வந்து எருசலேம் தேவாலயத்தை தீக்கொளுத்தினதும், அங்கே இருக்கிற மக்களை சிறைப்படுத்தி கொண்டு போனதும், அவங்க அலங்கங்களை இடிக்கிறதும், அங்கே இருக்கிற பட்டணங்களை தீக்கொளுத்துகிறதும், இந்த காரியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இந்த திராட்சை கொடி அப்படின்னு சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ கர்த்தரிடத்தில் இவங்க திரும்பி வராததுனால, கர்த்தரை விட்டு இவங்க பின்வாங்கி போனதுனால, இவர்களுடைய முகத்தை கர்த்தருக்கு காட்டாமல் இவங்க முதுகு காட்டினதுனால கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அவரும் அவருடைய முகத்தை இவங்க விட்டு திருப்பிக்கிட்டார். அப்போ இவங்க இப்போது அடிமைத்தனத்தில் இருக்கும்போது அங்கே இருந்து என்ன பண்ணுறாங்க, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறாங்க, எங்களை திருப்பி எங்களுடைய பழைய தேசத்துக்கு கொண்டு வாங்க, உம்முடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் வந்து ரட்சிக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுறாங்க. இவங்க முன்னாடி இருந்த அந்த எகிப்தில் இருந்த டைமில் அங்கேருந்து அவங்கள கொண்டு வந்து கானான் தேசத்தில் நட்டு அங்கே அவங்க வந்து ஒரு பெரிய தேசமாகி இருந்த டைமில் எப்படி இருந்தாங்க, கர்த்தர் எப்படி அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, எப்படிப்பட்ட காரியங்களை இங்கே சொல்லி, இப்போ அவங்களுடைய நிலைமை வந்து அந்த திராட்சை கொடி இருந்த அந்த தோட்டத்தில் இருந்த பாதுகாப்பு, அந்த வேலி வந்து தகர்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கர்த்தர் வந்து அதை தகர்த்து போட்டார். இப்போது அதனால் என்ன நடக்குது, வெளியே இருந்து மிருகங்கள் வந்து லிட்ரலாக பார்க்கும்போது இங்கே புறஜாதியர்கள், பாபிலோன் தேசத்து ராஜா வந்து என்ன பண்ணுறாரு, இவங்களை ஃபுல்லாக வந்து பாழாக்குகிறான், தேசத்தையும் பாழாக்குகிறான். இவங்க மறுபடியும் கேட்குறாங்க, திருப்பி எங்களை கொண்டு வாங்க, உங்களுடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிக்க பண்ணுங்க, அப்போ தான் நாங்கள் ரட்சிக்கப்படுவோம், அப்படி நீங்கள் பண்ணும்போது நாங்கள் வந்து இனிமேல் உங்களை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பீங்க, உங்களுடைய நாமத்தை நாங்கள் தொழுது கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாங்க. இவ்வளோதான் இந்த சங்கீதம். நீங்கள் ஒரு ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு 2 தடவை எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 68வது சங்கீதத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள், 79வது சங்கீதத்தையும் ரீட் பண்ணி பாருங்கள். இந்த 68வது சங்கீதத்தில் வந்து கர்த்தருடைய முகம் நம்ம மேலே பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத குறித்து அந்த சங்கீதத்தில் இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு சங்கீதம் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 79வது சங்கீதத்தில் வந்து எப்படி பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சர் வந்து இவங்களை சிறைபிடித்து கொண்டு போனார், அதே மாதிரி எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகள் என்ன அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிளியராக உங்களுக்கு ஒரு அவுட்லைன் கிடைக்கும். இந்த பைபிள் ஸ்டடி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.